சென்னை ரீபன் மாளிகையின் வாயிலில் 7வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து களத்தில் இருந்து நமது செய்தியாளர் லாவண்யா வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 153 படி 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய தற்காலிக தூய்மை பணியாளர்களை ஆட்சிக்கு வந்த பிறகு நிரந்தர பணி அமர்த்துவோம் என வாக்குறுதி அளித்தனர். ஆனால் 4½ ஆண்டு காலம் ஆட்சி காலம் முடிவடையக்கூடிய இந்த தருவாயிலும் கூட தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி என்பது வழங்கப்படவில்லை. மாறாக தனியாருக்கு தாரை வார்க்க சென்னை மாநகராட்சி ஆர்வம் காட்டி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இதனை கண்டித்தும் தங்களினுடைய பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகையின் வாயிலில் 7வது நாளாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் மேடம், இப்போ தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வரீங்க, என்ன மாதிரியான பதில் அரசுகிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்குது? எங்களுக்கு இந்த வேலையை எங்களுக்கு நிரந்தரப்படுத்தணும். அந்த வேலை எங்களுக்கு நிரந்தரமாக வேணும். அவர் ஆட்சிக்கு வர சொல்ல என்ன சொன்னார், உங்களை நிரந்தரப்படுத்துகிறேன், இந்த வேலை உங்களுக்கு உரிமையாக இருக்கும் தான் சொன்னார். இப்போ வேலையை உரிமையாக படுத்தலையே. எங்களுக்கு நடு ரோட்டில் 7 நாளாக உட்காந்துருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கலையே. கிடைக்காத தொட்டு நாங்கள் எப்படி கான்ட்ராக்ட் இதுக்கு போவோம்? மேயர் அவங்களே சொல்றாங்க, பிரியா மேடம் ராத்திரி சொல்றாங்க, அவங்களே உட்காந்து பார்த்துட்டு அவங்களே கான்ட்ராக்ட்ல போய் சேர்ந்துருவாங்க. அப்புறமா நான் மேயரை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பதில் நான் சொல்றேன் நீ சொல்றாங்க. அது எந்த விதத்துல நியாயம்? அவர் ஆட்சிக்கு வர சொல்ல என்ன சொன்னாரு, நான் உங்களை நிரந்தரம் படுத்திட்டு தான் நான் கீழே இறங்குவேன். இப்போ அது செய்யல. அது செய்யாத அப்போ என்ன பண்ண முடியும்? நாங்கள் இங்கே உட்காருறது நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் இங்கே தான் உட்காந்து நிற்போம். இங்கே உட்காந்து எங்களுக்கு நிரந்தரம் கிடைச்சாதான் நாங்கள் போவோம். அந்த இடத்த விட்டு நாங்கள் புள்ள குட்டியெல்லாம் விட்டு வந்துக்கிறோம். எங்களுக்கு கடன் இருக்குது. வீட்டு வாடகை 10,000 கட்டணும். வீட்டை பூட்டு போட்டாங்க. வீட்டு வாடகை இல்லாத கரண்ட் பில்லு கட்டணும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நாங்கள் எந்த வேலையை நாங்கள் செய்வோம்? எதுவுமே இல்லாத நாங்கள் இங்கே வந்து எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு எங்களுக்கு வேலை வேணும். அந்த வேலையை செய்துதான் எனக்கு கை உடஞ்சிச்சு. குப்பை வார சொல்ல எனக்கு கை உடஞ்சிச்சு. அப்போ கூட நான் இது வேலை வேணுமே நம்மளுக்கு. எனக்கு வேற வேலை எந்த வேலைக்கும் நான் போனதில்லை. இந்த 5 வருஷமா இதில் தான் செய்கிறேன். இந்த வேலை தான் எனக்கு தெரியும். இந்த வேலையில் நம்ம செய்கிறோமேன்றதுக்கோசம் நான் எந்த வேலைக்கும் போனதில்லை. இப்பயும் இதுக்கோசம் போராடின்னு தான் இங்கே உட்காந்துருக்கிறோம். இங்கே உட்காந்து இந்த பணி நிரந்தரம் எங்களுக்கு தேவை. இல்லாக்காட்டி நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் நகரவும் மாட்டோம். ஃபர்ஸ்டே நாங்கள் வேலையில் வந்து இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் சேர சொல்ல இந்த வார்த்தை நீங்கள் கான்ட்ராக்டில் தான் வந்து சேரணும் நீ சொல்லியிருந்தா நாங்கள் அப்பயே சேர்ந்துருப்போம். ஏதோ அந்த பிஎஃபி பிடிச்சா இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கோம். ஏதோ கொஞ்சம் கையில் கொடுத்து கூட சந்தோஷமாக நாங்கள் வெளியே வந்துட்டு இருப்போம். அப்போ வந்து நீங்கள் இல்லை கார்பரேஷனில் தான் நீங்கள் செய்யணும் நீங்கள் வேலைக்கு எடுத்தீங்க. அது அம்மா ஆட்சி, நாங்கள் செய்ய சொல்ல. அப்போ அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இவங்களை இப்படியே விட்டுருங்க, கார்பரேஷன்ல விட்டுருங்க நீ சொன்னாங்க. ஆட்சி மாறிச்சு. இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் இவங்களை நிரந்தரப்படுத்திடுறேன் நீ சொன்னார். அதனால நாங்கள் நம்பிக்கைன்னே இருந்தோம். இந்த வேலையே நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் வேலை செய்தோம். வேற எந்த இதுவும் இல்லை. எப்படியா புயல் காத்துலலாம் வேலை செய்தோம். கொரோனால ஒருத்தர் வரமாட்டாங்க வெளியே. நம்ம ஜனங்க நாங்கள் அதில் பூந்து வேலை செய்வோம். கை க்ளோஸ் இல்லை, வாய்க்கு இது இந்த துணி இல்லை, எதுவுமே இல்லாத அப்படியே வேலை செய்வோம். எங்களை பூ போட்டெல்லாம் வாழ்த்துனாங்க. இப்போ என்னடானா தூக்கி குப்பை போடுற மாதிரி எங்களை குப்பையில போட்டாங்க. புயல், வெயில், மழை, கொரோனா காலம் என்று பல்வேறு பேரிடர் காலங்களில் நாங்கள் தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்காக மக்களுக்காக பாடுபட்டோம். ஆனால் எங்களை தற்பொழுது திமுக ஆட்சி குப்பை போல தூக்கி எறிந்து விட்டது என தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எங்களுடைய பணியை நிரந்தரம் செய்யும் வரை இந்த இடத்தை விட்டு அகலமாட்டோம். தொடர்ந்து போராட்டத்தை உறுதியுடன் ஏற்போம் என தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக கூறி வரக்கூடிய ஒரு சூழல் இங்கு உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனியுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.